வெல்கம் டு ஸ்டார்ஃபண்ட். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி 2 ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, மசாலாஸ் கருகிடாமல். 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை கத்தியில் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முட்டையை மசாலாஸோடு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சுட்டு ஆட் பண்ணும்போது மசாலாஸ் முட்டையில் உங்களுக்கு நல்லா கோட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி பண்ணிடலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ் நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா மற்ற பிரியாணியை விட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது முட்டையை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கமகமன்னு எக் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
Like and share. Subscribe to Starphant.